வணக்கம் நண்பர்களே. நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது என்னென்னா, கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாகர்கோயிலில் வடலிவிளைங்கிற ஊரில் திருட்டு சம்பவம் கொஞ்சம் நடந்துகிட்ருக்கு. இவனை கொஞ்சம் யாராவது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உஷாராக இருங்க. இவன் வேலை என்னென்னா, வீடு வீடாக போய் கவர்மெண்டில் போட்ட பைப்பை திருடி எடுத்துகிட்டு போகிறது தான் அவனுக்கு வேலை. வீட்டில் ஆள் இருக்கா இல்லையாங்கிறது நோட்டம் போடுறான். அதுக்கு முன்னாடியே நோட்டம் போட்டுட்டு ஆள் இல்லைன்னு தெரிஞ்ச உடனே அவனே கதவை திறந்து உள்ளே கேஷுவலாக திருடதுக்கு போகிறான். பார்த்தா சும்மா போகிறது மாதிரி இருக்குது. யாருக்குமே எந்த சந்தேகமும் வராது. நைஸாக உள்ளே போய் உட்காந்து எப்படி அழகாக திருடுறான்னு பாருங்கள். இந்த பைப்பை திருடிட்டு போகிறான். இது மாதிரி நிறைய வீடுகளில் பண்ணுவான்னு நினைக்கிறேன். எங்கள் வீட்டில் இன்றைக்கி நடந்திருக்கு. இவனை யாராவது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்து கவனித்து விடுங்க. தமிழ்நாடு போலீஸ் இதை பார்த்தா கூட இந்த மாதிரி ஆட்களுக்கு ஒரு கடிவாளம் போடுங்க. இல்லைடா. சரி, வணக்கம், நன்றி. ஆள் இருக்கான்னு முதல்ல பார்க்குறானுங்க. ஆள் வெளியே நடமாட்டம் கம்மியான உடனே அவனோடைய வீட்டுக்குள்ளே அளவோல் இப்போ கவர்மெண்ட் பைப்பு இதை திருடி போய் என்ன பண்ணுவானே தெரியல. இடைக்கி போட்டு ஏதாவது குடிக்கிறதுக்கு போவானு, குடிக்கார பயிலுவேன் குடிக்கிறதுக்காண்டி தான் போகிறாங்க. அப்படி தான் நினைக்கிறேன். பார்த்தா அப்படி தான் தெரியுது. இந்த பைப்பை வச்சு என்னத்தை பண்ண போகிறான்னு தெரியல. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு நாளும் ஆள் இல்லைன்னா ஏதோ ஒன்று திருடிட்டு போகணும். திருட்டு நாய்கள் எவ்வளோ நெக்கா வேலை செய்யும். கடைசியில் எடுத்துகிட்டு போயிட்டு எடுக்காமல் பாருங்கள், எடுத்து சாக்குக்குள்ளே போட்டுட்டு கொண்டு போயிடுவோம். கொண்டு போன பிறகு மறுபடியும் ரிட்டன் வருவோம் பாருங்கள். ரிட்டன் வர்றதுல தான் ட்விஸ்டே இருக்குது. ரிட்டன் என்னத்தை எடுத்துகிட்டு போவான் தெரியுமா? ரிட்டன் அவன் பெரிய ஒரு ஐட்டத்தை மறந்து வச்சுட்டு போயிட்டான். அது என்னென்னா நீங்களே பாருங்கள், தெரியும். பீடியும் தீப்பெட்டியும் வச்சுருப்பான் போலுக்கு, அதை எடுத்துகிட்டு போகிறான். இப்படி இருக்கான திருட்டு நாய்கள். ஜாக்கிரதையாக இருங்க நண்பர்களே.